வணக்கம்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்றைக்கி ஒரு ஆக்டிவ் ரெஸ்ட் டே. நம்ம பண்ணுற சிக்கமான பல்கிங்கில் இன்றைக்கி டே 6. டே 5 போட்ட வீடியோ எல்லாருமே கேட்ட கேள்வி, எப்படி ப்ரோ 1 வீக்லேயே உடம்பு அப்படி ஏறி இருக்கு, என்ன தான் பண்ணீங்க, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு 3 months கிட்ட நல்ல ஒரு ப்ராப்பர் டயட்டில் இருந்தேன். அப்புறம் ஜங்க்கு ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணேன். நான் பண்ண தப்பு என்னென்னா, காம்படிஷன் முடிஞ்ச செகண்ட் டே நல்லா ஹெவியாக லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரியாணி, ஸ்வீட்ஸு, குலோப் ஜாமுன் சொல்லிட்டு அதில் உடம்பு கிட்டத்தட்ட ஒரு 15 kg ஏறிச்சு. எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, 1 வீக் மட்டும் தயிர் சாதம் கொஞ்சம் மைல்டாக சாப்பிடு, உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு. ஆனால் நான் அதெல்லாம் கேட்கலையே. நான் மண் அச்சு நவுத்துனேன். லைட்டாக தொப்பை போட்டுக்கிட்டான். லைட்டாவா ரொம்பவே தொப்பை போட்டுக்கிட்டான். சரி, இதெல்லாம் பார்த்தா வேலை ஓடுமா? இன்னைக்கு கதைக்குள்ளே போவோம். இன்றைக்கி தான் ரெஸ்ட் டே வாச்சே. ஐடி கார்டு மாட்டின்னு டெய்லி எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் காலையிலே கிளம்பி போயிட்டு சிஸ்டம்லாம் வாங்குறதுக்கு வேறு ஒரு இடத்துக்கு போகணும். இங்கே போய் பார்த்தா கொடுக்குற ஒரு சிஸ்டமுக்கு பேப்பராக சைனாக வாங்கிட்டானுங்க. சிஸ்டமுக்கு எதாச்சுன்னா நீ தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக பசிச்சுது. அங்கே இருக்கிறது பொறுக்கி ஏதோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தீங்களா எப்படி எடுத்துகிட்டு வரோன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து செட்டப்பெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் குட்டி நாப் போட்டேன். ஏஞ்ச உடனே கொஞ்சம் குட்டி பிளானு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ப்ராப்பராக ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒர்க்கில் உட்காந்துட்டு இன்றைக்கி ரெஸ்ட் டேவா. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். பை பை.